வணக்கம். இந்த டெலிகாம் ப்ளஸ் மீடியா இண்டஸ்ட்ரியில் அடுத்த ஒரு அடி வந்து உலகத்துக்கு வந்து காத்துட்டு இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து கேபிள் டிவி தானே அடி விழுந்துட்டு இருந்தது, கேபிள் டிவி டிடிஎச் தானே அடி விழுந்துட்டு இருந்தது. ஓடிடி பிளாட்ஃபார்ம்குள்ளேயே ஒரு அடி உழவு போகுது. நான் ஜெயிச்சிட்டேன் மாறா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்டெலும் ஜியோ வந்து மாறுதட்டி கொள்கிற அளவுக்கு இன்டெரக்டாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து நடந்துட்டு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஓடிடி ப்ளே தன்னுடைய சர்வீஸை வந்து ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நியூ சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்களுடைய வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கோடிக்கிட்ட இருக்குது, 50 கோடிக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து 30 கோடி ஆனுவலாக லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, எங்களால் இந்த லாஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓடிடி ப்ளே அப்படின்னா என்ன அப்படின்னா, இவர்கள் வந்து ஒரு அக்ரிகேட்டர். இவர்கள் வந்து கண்டென்ட் ப்ரொடியூசர் கிடையாது. இவர்கள் வந்து சன்னெக்ஸில் போய்ட்டும், ஹாட்ஸ்டார்லையும், ஜி5லையும், நெட்ஃப்ளிக்ஸ்லையும் போயிட்டு எனக்கு வந்து இவ்வளோ பேஸ் இருக்காங்க, என்கிட்ட இது கம்மியான ரேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி விற்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். நான் வந்து ஓடிடி ப்ளேயில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓடிடி ப்ளேயில் ஒரு 200 100 கட்டுறேன், 250 கட்டுறேன் அப்படின்னா எனக்கு அவர்கள் வந்து ஒரு பேக்கேஜ் தருவாங்க. இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து சன்னெக்ஸ்ட் வந்துடும், ஜி5 வந்துடும், இதெல்லாம் காம்போவாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து எனக்கு வந்து மாதம் வருஷம் எனக்கு 30 கோடி ரூபா லாஸ் ஆகுது, அதனால் இந்த சர்வீஸை வந்து கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓடிடி ப்ளே வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏன் அடியாக பார்க்கப்படுது அப்படின்னா, முன்னாடியே சொன்னல, இவர்கள் வந்து வாங்கி தான் விற்கிறாங்க, கண்டென்ட் ப்ரொடியூசர் கிடையாது. இவர்கள் வந்து ஏன் தெரியுமா லாஸ் ஆச்சு? நீங்கள் ஒரு ஓடிடி யூஸராக வந்தீங்க அப்படின்னா ஓடிடி ப்ளேயில் வாங்குறதுக்கு பதிலாக டேரெக்டாக நீங்கள் டிஸ்னி ஹாட்ஸ்டார் வெப்சைட்டில் போனால் டேரெக்டாக வாங்கிட்டு போயிடலாம். அது இல்லாமல் மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போதோ, போஸ்ட்பெய்ட் ரீசார்ஜ் பண்ணும்போதோ, இல்லை இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து காம்போவாக வந்து இந்த ஓடிடி சிம்மாக வச்சுக்கோங்க, இந்த இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆஃபர் டேரெக்டாகவே தரதுனால இந்த அக்ரிகேட்டர் வந்து இந்த இடத்துல வந்து ரெவன்யூ வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அக்ரிகேட்டர் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஓடிடி ப்ளேயோட முடிஞ்சு போகிறது விஷயம் கிடையாது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், நிறைய பேர் லோக்கல் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்கல்ல, அவர்கள் வந்து ஓடிடி கொடுக்கணும். இப்போ நான் வந்து சேலத்தில் வந்து இன்டர்நெட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறேன், தனியாக இன்டர்நெட் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, என் கஸ்டமருக்கு நான் ஓடிடி கொடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக ஜியோகிட்டயோ போய் ஹாட்ஸ்டார்ட்டியோ போயிட்டு ஜி5 போயிருக்கிறேன், மதிக்க கூட மாட்டான். நீ வச்சிருக்கிற 1000 கனெக்ஷனுக்கு என்கிட்ட வந்துட்டியா, நான் டேரெக்டாகவே கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓடிடி ப்ளேட்ட போவேன். ஓடிடி ப்ளே வந்து என்ன மாரியே இந்தியா ஃபுல்லாக இருக்க ஒரு லோக்கல் ஐஎஸ்பியை வந்து யுனைட் பண்ணி நாங்கள் ஓடிடி ப்ளேட்டை வாங்குவோம். அப்போ ஓடிடி ப்ளேட்டை இந்தியா ஃபுல்லாக இருக்கும்போது அவர்களுக்குன்னு ஒரு வால்யூம் வரும். அந்த வால்யூமை வச்சு அவர்கள் வந்து ஓடிடி ஆப்ஸ் கிட்ட பேசுவாங்க. இப்போது இந்தமாரி கம்பெனி லாஸ் ஆகும்போது இன்டெரக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஎஸ்பி கம்பெனி எல்லாமே, லோக்கல் ஐஎஸ்பி எல்லாமே வந்து பாதிக்கப்படுவாங்க. நாங்கள் வந்து ஓடிடி ப்ளேட்டை வாங்காமல் வேற ஒரு கம்பெனிகிட்ட தேடி போவோம். அந்தமாரி கம்பெனி யாருன்னா அடுத்தது வாட்சோ அப்படிங்கிறது வந்து டிஷ் டிவியோட கம்பெனி. இந்த கம்பெனி தான் லாபத்தில் இயங்குதான்னு பார்த்தா கிடையாது. டிஷ் டிவி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களே கூட கூகுளில் போட்டு பாருங்கள், டிஷ் டிவியோட ஷேர் வேல்யூ 18 ரூபா. இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா? 2 ரூபா. வெறும் 2 ரூபா. 18 எங்கே இருக்குது, 2 ரூபா எங்கே இருக்குது? இவனும் ஒரு அக்ரிகேட்டர் தான். அப்போ இந்த கம்பெனி வந்து எப்படி வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும். அது இல்லாமல் வாட்சோவில் வர ரெவன்யூ டிஷ் டிவியோட 10% கூட தாண்டலையா. அதாவது டிஷ் டிவியோட சப்சிடி தான் இந்த வாட்சோ அப்படிங்கிற கம்பெனி. இவர்களும் ஒரு அக்ரிகேட்டர். இந்த அக்ரிகேட்டர் வந்து ஆப்ஸ்குள்ளே போயிட்டு கஸ்டமருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்தமாரி லோக்கல் ஐஎஸ்பிக்கு வந்து பேனல் போட்டு கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் உங்கள் கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாரி வாட்சோவில் வர ரெவன்யூ டோட்டலாக டிஷ் டிவியோட ரெவன்யூ டோட்டலாக சேர்த்து 10% கூட கான்ட்ரிபியூட் பண்ணலையா. அப்போது ஆல்ரெடி டிஷ் டிவியூ லாஸ்ட்டில் தான் இருக்குது. இவர்களையும் நம்ம இந்த அக்ரிகேட்டரில் சஸ்டெயினாக நம்ப முடியாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அக்ரிகேட்டர் யார் அப்படின்னா டாடா ப்ளே பிஞ்ச் வந்து டாடா பிராட்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய டாடா ஸ்கை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல்காக வந்து ஓடிடியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் இந்த அக்ரிகேட்டர் ஃபீல்டில் டாடா ப்ளே தான் ஃபஸ்ட்டு வந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு மார்க்கெட்டிங்லாம் பண்ணாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கொரோனாக்கு முன்னாடியே டாடா ப்ளே பிஞ்ச் ப்ளஸ் சட்டா பாக்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அப்படி இந்த அளவுக்கு அக்ரிகேட்டராக இருக்கக்கூடிய டாட்டாவே பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெலோட டிடிஹெச்சை மெர்ஜ் பண்ணிடலாமா அப்படிங்கிற பேச்செல்லாம் போய்கிட்டு இருந்தது உங்களுக்கே தெரியும். அடுத்த அக்ரிகேட்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் ப்ளஸ் ஜியோ. ஏர்டெல் வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் இருக்குது, ஜெயிஸ்டானே வச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியாதுல்ல, இல்லை ஜெயிஸ்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் தான் வந்து ஜியோ டிவி இவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி ஓடிடி ப்ளேலாம் ஜியோ ஹாட்ஸ்டாரும் சொல்ல தேவையில்ல. அப்போது
இவர் இந்த அக்ரிகேட்டர் ஃபீல்டில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர்டெல்லோ ஜியோ தான். மீதி இருக்க வாட்சோவோட நம்ப முடியாது. ஏன்னா ஏன் நம்ப முடியாதுன்னா அவரோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தாவே தெரியும். 3 வருஷத்துக்கு முன்னாடி 18 ரூபா இருந்தது, இப்போ வெறும் 2 ரூபா தான் இருக்குது. அப்போது இந்த அக்ரிகேட்டர் ஃபீல்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீடியா ஃபீல்டில் குறைஞ்சிக்கிட்டே வருது. டேரெக்டாகவே வந்து எண்ட் யூசருக்கே ஒரு சர்வீஸை வந்து ஒரு சேனல்காரங்க கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் D2M டேரக்ட் டு மொபைல் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வருதான். அதை பற்றி பின்னாடிலாம் பார்க்கலாம். இந்த வீடியோட மெயின் ஹைலைட்டே பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா அக்ரிகேட்டர் ஃபீல்டு வந்து வாஷ் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஏர்டெல் ஏன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து டெலிகாம் ஃபேக்டர் இருக்குது, ப்ராட்பேண்ட் இருக்குது. அதே போல் தான் ஜியோவும். நடுவில் இருக்கிற ஓடிடி பிளே வந்து இப்போ காணாமல் போன மாரியும் இதுக்கப்புறம் இது வந்து டோட்டலாக வந்து வாஷ் அவுட் ஆகும் இந்த கேபிள் டிவி ஃபீல்டு. ஏன்னா கேபிள் டிவியும் ஒரு அக்ரிகேட்டர் தான். சன் டிவி வந்து ஒரு எம்எஸ்ஓ டேக் டிவியோ விகேஓ எஸ்சிவியோ டிசிசிஎல்லோ இங்கே வாங்கி இங்கே வந்து நம்ம எண்டு சப்ஸ்கிரைபருக்கு டேட்டா கொடுக்கல, நல்ல ஆப்ரேட்டர்னு ஒருத்தருக்குறாங்க, அவர்கள் மூலிமா கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல 2 அக்ரிகேட்டர் இருக்காங்க, சன் டிவி எம்எஸ்ஓ ஆப்ரேட்டர், அதை தாண்டி தான் கஸ்டமர். ஆனால் டேரெக்டாக ஓடிடி பிளே, டேரெக்டாக ஓடிடி ஆப்ஸ் வந்து ஓடிடி பிளே கஸ்டமர். இந்த ஒரு நடுவில் ஒரு அக்ரிகேட்டருக்கே இந்த அடி உழுவுதுன்னா 2 அக்ரிகேட்டர் நடுவில் இருக்கிறாங்க, எம்எஸ்ஓ எல்சிஓ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன அடி உழுவும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துக்கோங்க. நான் வந்து யாரையும் பயப்படுத்தலாம் இல்லை, என்னடா அந்த ஃபீல்டை விட்டு வெளியே போயிட்டான் நெகட்டிவாகவே சொல்கிறான் அப்படிங்கிறலாம் கண்டென்ட் கிடையாது. ஓடிடி பிளேக்கே இந்த அடினா 2 அக்ரிகேட்டர் இருக்கிற கேபிள் டிவிக்கு எவ்வளோ அடி உழுவும் அப்படிங்கிறது தான் சொல்லணும்னு நினச்சோம். இந்த ஓடிடி பிளேயும் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இந்தியாவிலே 3rd லார்ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் நடத்துகிறீங்க ஹிந்துஸ்தான் சம்திங், அவர்களும் வந்து இந்த டிஜிட்டல் ஃபீல்டில் வந்து நியூஸும் நடத்திட்டு இருக்கிறாங்க. டிவி சேனல் மட்டும் தான் கிடையாது. இந்த டேட்டா இந்த ஓடிடி பிளே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதுதான் இந்த அக்ரிகேட்டர் ஃபீல்டில் மீடியா ஃபீல்டில் பயங்கர அடி உழவ போகுது. இதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.